நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 302 சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலை பற்றி பார்த்துட்டு வரும். தில்லையும் திருமலையும், இதுதான் இன்றைய தலைப்பு. திருப்பதிக்கும் தில்லையாகிய சிதம்பரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எபிசோடு எப்படி துவக்கலாம், ஏன்னா சிதம்பரத்தை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த சிதம்பரத்தை பற்றி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி மங்களகரமாக ஒரு நல்ல விஷயத்தோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா நேற்றைக்கு பார்த்தது ஒரு அவதாரிகை, அதாவது சிதம்பரம் எவ்வளோ உயர்ந்த க்ஷேத்திரம், சிதம்பரம் அப்படி இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த அழகான ஸ்தலத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத நேற்றைக்கு ஒரு அவதாரிகை மாதிரி வச்சேன். ஆனால் இன்றைக்கு தான் ஒரிஜினலாக துவங்கிறது. இப்போ பேஜ் நம்பர் 1 இப்போ தான் திறக்கிறோம். அப்படி திறக்கும் பொழுது எப்பொழுதுமே ஆரம்பத்தில் நல்ல வார்த்தையை கொண்டு தான் ஆரம்பிக்க வேண்டும். வார்த்தைங்கிறது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நல்ல விஷயத்தை கொண்டு தான் ஆரம்பிக்கிறோம். திருவள்ளுவர் கூட அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு சொல்லி ஒரு நல்ல விஷயத்தில் தான் துவக்கியிருக்கார் திருக்குறளை. அதை போன்று நாமும் நல்ல இனிப்பான ஒரு விஷயத்தை வச்சு தான் துவக்கணும். அதற்காக இந்த எபிசோடையே நாம் இனிப்பிலேயே துவக்குவோம். என்ன சுவாமி இனிப்பிலேயே துவக்கலான்னா, ஆமாம், இப்போ தான் ஸ்வீட்டுடன் கொண்டாடுலாம் சொல்கிறாளே, அதனால் நம்ம ஸ்வீட்டோட இந்த அழகான எபிசோடை துவங்குவோம். இப்போ கல்யாணத்தில் போய் உட்கார்றேள், பந்தியில் என்ன போடுவா, ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு தான் போடுவா. அதே போன்று இந்த சிதம்பரம் அப்படிங்கிற இந்த ஒரு அறுசுவை உணவை உங்களுக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அதில் முதலில் ஒரு இனிப்பை சமர்ப்பிக்கிறேன். திருமலை, திருப்பதி அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அஃப்கோர்ஸ் பெருமாள் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வருவார், வரணும். பெருமாளை பார்த்ததுக்கப்புறம் நன்னா தரிசனம் ஆச்சா அப்படின்னு எல்லாரும் கேட்டு முடித்த உடனே இலவச இணைப்பாக இன்னொரு கொஸ்டின் வந்துடும். என்னன்னா, திருப்பதி லட்டு வாங்கினேடா அப்படின்னு கேட்பா. நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வெறுங்கை வீசினகையுமோ ஒருத்தட்ட போய் சொல்லுங்க, நான் திருப்பதி போயிட்டு வந்தேன் சுவாமி நேத்திக்குன்னா, அரே லட்டு எங்கள் சுவாமின்னு தான் கேட்பார். அவர் நீங்கள் தரிசனம் ஆச்சா இல்லைங்கிறத 2வது பக்கம் தள்ளிடுவார். லட்டு எங்கள் சுவாமி அப்படின்னு தான் கேட்பார். ஏன்னா அந்த திருப்பதியும் அந்த லட்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து விட்டது. அது அப்படி தான், திருப்பதினா அதுக்கு பிராண்டே லட்டு தான். அந்த லட்டுக்கு என்னென்ன மகத்துவம் இருக்குன்னு சொல்லி நம்ம திருப்பதியை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு எபிசோடே போட்டேன். 1-2 எபிசோடு போட்டிருக்கேன் லட்டை பற்றி. லட்டுடைய வெயிட் என்ன, லட்டுடைய இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம். திருமலையில் பெருமாளுக்கு லட்டு எவ்வளோ முக்கியமோ அதை போன்று நாம் பல பேர் அறியாத ஒரு விஷயம், சிதம்பரத்திலையும் நடராஜருக்கு லட்டு ரொம்ப முக்கியம். திருமலையில் பெருமாள் ஒரு நாளைக்கு நிறைய பக்ஷணங்களை நைவேத்தியம் பண்ணிப்பார். அதிரசம், தேங்குழல், அப்பம், லட்டு எல்லாத்தையும் திருமலையில் பகவான் நைவேத்தியம் பண்ணிப்பார். திருமலையில் பிரசாதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம். அது நீங்கள் அவள் கணக்கு வச்சுருக்கா, இவ்வளோ கங்காளங்கள், இவ்வளோ அண்டாக்கள்னு சொல்லி நைவேத்தியத்துக்கு வச்சுருக்கா. அப்போ இந்த அண்டாக்கள் நைவேத்தியம் பண்ணும்போது அது எவ்வளோ ஸ்வீட் இருக்கணும், சக்கரை பொங்கல் எவ்வளோ இருக்கணும், அது இதெல்லாம் நிறைய இருக்குது. திருமலையில் பிரசாதத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம். அதே அளவு முக்கியத்துவம் சிதம்பரத்திலையும் பிரசாதத்துக்கு கொடுக்கப்படுகிறது. இது ஒரு ஆச்சரியமான செய்தி, யாருக்குமே ரொம்ப தெரியாத ஒரு விஷயம். சிதம்பரத்துலேயும் லட்டு ரொம்ப ஃபேமஸ். அது சொல்லப்போனால் லட்டு பாவாடைன்னே ஒன்று பண்ணுவா. ஸ்வீட் பாவாடை, லட்டு பாவாடை, சக்கரை பாவாடைன்னே ஒன்று பண்ணுவா. அதில் அதிரசம், இது லட்டு எல்லாத்தையும் வச்சு நடராஜருக்கு பெரிய பாவாடை நைவேத்தியம் மாதிரி பண்ணுவா. இதே போன்று திருமலையிலையும் ஒரு பாவாடை நைவேத்தியம் பண்ணுவா, பெருமாளுக்கு அத்தனை விதமான பக்ஷணங்களையும் வச்சு. அது என்ன சுவாமி, எல்லா கோவிலையும் தான் பண்ணுவா பிரசாதம், நீங்கள் என்ன திருப்பதிக்கு ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறேன், அதோடு சேர்த்து கனெக்ட் பண்ணி சிதம்பரத்தை ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னா, திருப்பதி விடுங்கோ, திருப்பதியில் எல்லா பெருமாள் கோவிலுக்கும் பிரசாதம் ரொம்ப முக்கியம், எல்லா பெருமாள் கோவிலையும் பிரசாத நைவேத்தியம் முக்கியம். ஆனால் சிவன் கோவில்களில் பிரசாதத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற ஸ்தலம் எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயும் இல்லை. ஏன்னா சாஸ்திரம் சொல்கிற சிவநிர்மாலையும் சாப்பிடப்படாதுங்கிற சாஸ்திரம். அதாவது அன்னாபிஷேகத்தின் பொழுது பார்த்தேன்னா கூட லிங்கத்தினுடைய பானத்தில் இருக்கிற சாடத்தை நமக்கு தரமாட்டா. அதை நம்மளால் தாங்கிக்க முடியாத சக்தியேங்கிறதுனால அந்த
பானத்தில் இருக்கிற சாதத்தை கொண்டு போய் நதியிலையோ குளத்திலையோ விட்டுடுவா. மீதி ஆவுடையாரில் இருக்கிற அன்னத்தை எடுத்து மட்டும்தான் தயிரோடு கலந்து கொடுப்பா. பவர் எஃபெக்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக. யூஸ்வலாக இந்த மாதிரி சிவநிர்மால்யம் சாப்பிடப்படாதுன்னு சொல்லுவா. ஆனால் சிதம்பரத்தில் அது ஒரு பெரிய விதிவிலக்கு. ஏன்னா பிரசாதத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் சிதம்பரத்தில். மற்ற எந்த சிவன் கோவிலையும் பிரசாதத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. ஏதாவது மிஞ்சி மிஞ்சி போனால் சுண்டல் இல்லை ஏதாவது பால் அந்த மாதிரி தான் கிடைக்குமே தவிர, இப்போ புளியோதரை என்ன அது என்ன இது என்னங்கிறது ஒரு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பிரசாதத்தை ரொம்ப, அதுவும் சொல்லப்படல இந்த அபிஷேகத்து முதலாம் நடக்கும். இந்த ஆருத்ரா அபிஷேகம் ஆணி திருமஞ்சனம்லாம் நடக்கிறதே. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சோடனையும் ஒரு நைவேத்தியம். அதில் பிரதானமாக அநேகமாக லட்டு தான் இருக்கும். நிறைய விடுவா, அது அதிரசம் எல்லாம் இருக்கும் அதில். ஆனால் அநேகமாக அதில் லட்டு இருக்கும். கண்டிப்பாக லட்டு இல்லாமல் இந்த அபிஷேகங்கள் நடக்கவே நடக்காது. லட்டு பாவாடைங்கிறது ரொம்ப முக்கியம் நடராஜருக்கு. சக்கரை பாவாடைம்பா, ஸ்வீட் பாவாடைம்பா. அது ஒரு பேச்சு வழக்கில் லட்டு பாவாடைன்னு சொல்லுவாள். அந்த அளவுக்கு அதுவும் இந்த லட்டு பார்த்தேன்னா ஏதோ சின்ன சின்ன லட்டுகளாக இருக்காது. திருப்பதி லட்டு என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸோட இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஒரு சிவன் கோவிலில் இவ்வளோ பெரிய லட்டு போடுறதுங்கிறது வேறு அபூர்வம் இது. அதனால ஸ்வீட்டுடன் நாம் திருமலையும் சிதம்பரத்தையும் ஒன்றோடு ஒன்று கம்பேர் பண்ணலாம். அங்கேயும் லட்டு ஃபேமஸ், இங்கேயும் லட்டு ஃபேமஸ். சரி சுவாமி, இதுக்கு தானா இவ்வளோ பெரிய பீடிகை கொடுத்தேள் நேற்றைக்கு அப்படின்னா, ஆமாம் அது ஒரு நன்னா சாப்பிடணும், அது வேறு விஷயம். அதுக்காக நான் ஒரு ஹாஸ்யமாக சொன்னேன், நீங்கள் சாப்பிட்றதுக்குனே திருமலைக்கும் சிதம்பரத்துக்கும் போகாதீங்க. அதை தாண்டி பகவான் இருக்கான். ஆறாவ அமுதுன்னு பேர் பகவானுக்கு. அள்ள அள்ள குறையாத அமுதம்னு சொல்லி நாயன்மார்கள் கூட பாடுறா. அப்போ அந்த அள்ள அள்ள குறையாத பகவானை அனுபவிங்கோ, அதோடு சேர்த்து பிரசாதத்தை அனுபவிங்கோ. இது திருமலைக்கும் தில்லைக்கும் இருக்கிற ஒரு கம்பேரிசன். ரெண்டும் ஒரு அந்த லட்டு விஷயத்தில் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு. ஆனால் உண்மையாகவே திருப்பதிக்கும் தில்லைக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன அப்படின்னா, அது கொஞ்சம் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகணும். ஏன்னா ராமானுஜர் வாழ்ந்திருந்த சமயத்தில் தில்லை நகர் திருச்சித்திரக்கூடத்துள்ளான் அப்படின்னு சொல்லப்படும் கோவிந்தராஜ பெருமாள் கலாப காலத்தின் பொழுது இந்த திருப்பதிக்கு தான் கொண்டு செல்லப்பட்டார். அது ஒரு புராண விஷயம் இல்லாமல் இது ஒரு சரித்திர வரலாறு. நான் இப்போ கான்ட்ரவர்ஷியலாக எதையும் பேசுறதுக்கு வரல, அதை நான் இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா இந்த டாப்பிக்கை தொட்டாலே அது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் தான் விடும். யார் அந்த ராஜா, என்ன பண்ணா, கோவிந்தராஜர் சிதம்பரத்தில் எப்படி வந்தார், அந்த எந்த விதமான விஷயங்களையும் நான் இப்பொழுது பேசுறதுக்கு வரவில்லை. அதை கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம பின்னாடி பேசுவோம். நடுவில் வேற எங்கேயாவது சொல்லும் பொழுது, சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது அதை பற்றி பேசுவோம். ஆனால் இந்த நேரத்தில் நாம் அதை பேச வேண்டாம். நாம் அழகாக சிதம்பரத்தை அனுபவிப்பதற்காக கூடியிருக்கிறோம். எனவே நம்ம இப்போ என்ன பார்க்கணும்னா, சிதம்பரம் கோவிலுக்குள்ளே இருக்கும் ஒரு திருமேனி, அதான் அந்த கோவிந்தராஜர் திருமேனி. ஏதோ சில காரணங்களிலால், அந்த ராஜாலாம் யாருன்னே சொல்லலை, எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, ராஜா எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ் ராஜாவின் காரணத்தினால், ஏதோ எக்ஸ் விதமான சம்பவங்களின் காரணத்தினால் திருப்பதியின் மலையடிவாரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து திரும்பவும் தில்லைக்கு கொண்டு வரப்பட்டார். ஸோ இப்போ திருப்பதிக்கும் நம்மளுடைய தில்லைக்கும் என்ன கனெக்ஷன்னா, இந்த கோவிலில் இருந்த ஒரு விக்கிரகம், ஒரு பெருமாள் அங்கே சென்று அங்கே சில நாட்கள் இருந்துவிட்டு திரும்பவும் இங்கே தில்லைக்கு வந்தார். அதனால தான் தில்லை கோவிந்தராஜருடைய பெயர்லேயே திருப்பதியில் மலையடிவாரத்தில் கோவிந்தராஜ சுவாமியினுடைய கோவில் அமைஞ்சிருக்கு. இதனுடைய ஞாபகார்த்தம் தான், இந்த பெருமாள் அங்கே வந்துட்டு போனார் அப்படிங்கிறதோடைய ஞாபகார்த்தத்துக்காகத்தான் அங்கே கோவிந்தராஜ சுவாமியினுடைய அழகான திருக்கோவில். இங்கே எப்படி பெருமாள் 4 திருக்கரங்களோட படுத்துன்னு இருக்காரோ, அதே போன்று திருப்பதியில் இருக்கிற பெருமாளும் 4 திருக்கரங்களோட ஆதிசேஷவரியங்கத்தில் படுத்துன்னு இருக்க மாதிரி சேவை சாதிக்கிறார். ஸோ இதோட என்ன சொல்கிறது, இதோடைய மினி வெர்ஷன் அங்கே இருக்குது. ஆக மொத்தத்தில் திருப்பதிக்கும் தில்லைக்கும் என்ன கனெக்ஷன்? முதல்ல லட்டு, அது நம்மளுக்கு முக்கியம், அதை வச்சுடுங்க, அது ஒரு கம்பேரிசன். அதை தவிர இது முக்கியமான கனெக்ஷன் என்னென்னா,
இங்கேருந்து ஒரு அழகான சுவாமி, இங்கிருந்த பெருமாள் அங்கே போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி இங்கே வந்திருக்கார். அதற்கு என்ன காரணம், அதனால் ஏன் அங்கே போனார், எப்போ போனார், யாரால் போனார், எப்போ திரும்பி வந்தார், அது எல்லாத்தையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். அது போதுமான அளவுக்கு நிறைய பேர் அலசி ஆராய்ஞ்சிருக்கா. அதனால் அதெல்லாம் நம்ம அப்படி பின்னாடி ஒதுக்கி வைப்போம். ஆனால் இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது. இதனால தான் நாம் என்ன பண்ணோம், திருமலையை சேவிக்கும் பொழுதே கீழே கோவிந்தராஜரை சேவித்தோம். அப்போ திருப்பி நம்ம மலை இறங்கி கீழே வரும் பொழுது கோவிந்தராஜரை பார்த்த காரணத்தினால் நாமும் ஆஹா இந்த கோவிந்தராஜர் தில்லையிலேருந்து வந்தாரே அப்படின்னா தில்லைங்கிற ஸ்தலத்துக்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கு, அந்த தில்லையை பற்றி நாம் அனுபவிப்போம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் இப்பொழுது தில்லைக்கு வந்திருக்கிறோம். நடராஜ பெருமானுடைய அழகான வைபவத்தை அனுபவிக்க போகிறோம். அதற்காக ஒரு நாள் காத்திருப்போம். நாளை சந்திப்போம்.